ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆரோக்போ சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்களுக்கான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைங்களுக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ குழந்தைங்க காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்தில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். அது என்ன, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. பொட்டாசியம், மெக்னீஷியம், சிங்க்கு, நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. குழந்தைங்களுக்கு மெயினாக நல்ல வயிறை ஃபில்லாக்குன ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்ததாக இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரு 6 இல்லை ஒரு 5 இல்லை ஒரு 6 கேஷ்யூ நட் எடுத்துக்கலாம். முந்திரி பருப்புலேயும் அதே மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்ததாக ஒரு 2 வால்நட்டை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடைச்சி வச்சுருக்கேன். வால்நட் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக ஒரு 2 டேட்ஸ்லேயும் அதே மாதிரி நமக்கு நிறைய அயன் இருக்குது. குழந்தைங்க ஈஸியாக அனிமிக் ஆக மாட்டாங்க, நல்லா டயர்ட் ஆக மாட்டாங்க. அடுத்து கொஞ்சமாக காய்ச்சின பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகிறதே ஜாஸ்தி தான். ஒரு 1.5 நிமிஷத்துலேயே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இதே நீங்கள் கொஞ்சம் லிக்யூடாக குடிக்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஸ்மூத்தி மாதிரி ஒரு பேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியே போதும். நான் இப்படி தான் கொடுத்துருவேன். நமக்கு இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா குழந்தைங்க அவங்களாவே சாப்பிட்டுக்குப்பாங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு பிஸியாக இருந்தாலும் இதை நம்ம அடித்து ஒரு 2 நிமிஷத்தில் இதெல்லாம் ரெடி பண்ணி கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. வயிறும் நல்லா ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பனானா சேர்த்துருக்கிறதுனால. அப்புறம் கேஷ்யூலாம் நல்லா குழந்தைங்கள நல்லா எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இது ரொம்ப ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட, ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஒரு நாள் இட்லி கொடுத்தோம் அப்படின்னா மறுநாள் இந்த மாதிரி ஒரு லைட் ஃபுட்டாக பனானா ஸ்மூத்தி கொடுத்து விடலாம், குடிக்க சொல்லலாம். அடுத்ததாக மறுநாள் தோசை, அந்த மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் மாற்றி மாற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களுக்கு போரும் அடிக்காது, நல்லா ஈஸியாகவும் சாப்பிட்ருவாங்க அவங்களே. இதை ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வீட்லேயுமே ஒரு வயசுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்குமே நம்ம கொடுக்கலாம். பட் அந்த கேஷ்யூ, வால்நட்டு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு அப்படிங்கும்போது எல்லாமே ஆஃபாக எடுத்துக்க வேண்டியதான். ஒரு அரை பனானா, அப்புறமா ஒரு 3 கேஷ்யூ, ஒரே ஒரு வால்நட், ஒரே ஒரு டேட்ஸு, கொஞ்சமாக மில்க், இதெல்லாம் ஊற்றி கூட நம்ம அடித்து கொடுக்கலாம். வெயிட்டும் நல்லா கெயின் ஆவாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கும் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இது எதையுமே ஊற வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. உடனே எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிரும். ஸோ நம்ம நினச்ச உடனே ஒரு 2 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணி கையில் கொடுத்துடலாம். எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாருமே ஓடிட்டுருக்கோம். ஸோ அப்போ அந்த டைமிங்கில் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம இதை மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் வயிறும் ஃபுல்லாக இருக்கும். எல்லா அம்மாக்களுக்கும் இன்றைக்கி நான் ஒரு சொல்யூஷன் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.